இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எங்கேயோ காட்டுக்குள்ள சில பேர் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒன்லி டயலாக் மட்டும் தான் கேக்குது. அதுல ஒருத்தவன் சரக்கு அடிச்சிட்டு கொஞ்சம் லேட்டா ஊர் பக்கம் திரும்ப வரான். அப்படி வர்ற வழியில பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரர் எவரோ ஒருத்தர் எகிரி குதிச்சு இந்த பக்கம் ஒரு வீட்டுக்கு வெளியில கொல்லப்புறத்துல ஒரு பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம் பக்கம் வரார். அங்க ஒரு பொண்ணு காத்துட்டு இருக்குது. இங்க பக்கத்து வீட்டு பையன் வரான். இவரு சொந்தமா மில்லு வச்சிருக்கிற போல. ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத இந்த பக்கத்துல இருந்து இந்த குடிகாரன் கவனிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவர் திரும்ப அவரோட வீட்டுக்கே போயிடுறார். மெயின் டோர் வழியா போகாம சுவரி ஏறி குதிச்சு தான் அவர் வீட்டுக்கு போறார். இது அவன் கவனிக்கிறான். அப்புறம் தான் படத்தோட பேரே போடுறாங்க. அவிகிதம், அஃபேர்னு அர்த்தம் போல, தொடர்புன்னு அர்த்தம் போல. இந்த படத்தோட பேரே அப்படிதான் வச்சிருக்காங்க. ஏ ஃபார் அஃபேர் அப்படின்னு வந்துருச்சு. காலையில முதல் வேலையா ஒரு டெய்லரை பாக்குறதுக்கு போறான். டெய்லர் அம்மா பொண்டாட்டி தான் இருக்குது. எங்க அக்கா அவரை காணோம் அப்படின்னு விசாரிக்கிறான். அப்புறம் டெய்லர் வராரு. அந்த பாத்ரூம் இருந்ததுல்ல, அந்த வீட்டு பெரியவரோட பேரு மாதவனா. அந்த பெரியவர் நீயும் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு விசாரிச்சுட்டு போறான். டே என்னடா மொட்டையா வந்து விசாரிச்சுட்டு போறேன், என்னடா மேட்டர்னு கேட்க எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா மூஞ்சியை பார்க்கலங்கிறான். மூஞ்சியை பார்க்காம நம்ம ஒரு முடிவெடுக்க முடியாது. நானும் ராத்திரி வர்றேன், இன்னைக்கு ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம், அப்புறம் முடிவெடுக்கலான்னு ரெண்டு பேரும் சிகரெட் அடிச்சுக்கிட்டே ஒரு முடிவெடுத்துட்டு அதே மாதிரி ஒரு வாழைக்கண்ணுக்கு பின்னாடி, வாழை மரத்துக்கு பின்னாடி உட்காந்து காத்துட்டு இருக்காங்க. அந்த மில்லுக்காரர், மில்லு ஓனரோட வீட்டுல லைட் எரியுது. அடுத்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இந்த பக்கம் பாத்ரூம் பக்கம் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து நிக்கிறா. மாதவன் வீட்டு பொண்ணு வந்து நிக்கிறா. பெரியவர் வீட்டு பொண்ணு அவதானான்னு தெரியல, இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு பொண்ணு வந்து நிக்கிறான்னு தான் சொல்லணும். காத்துக்கிட்டு இருக்கிறது நல்லா தெரியுது. சரியா 2 நிமிஷத்துக்கு பிறகு மில்லு ஓனர் எகிரி குதிச்சு இந்த பக்கத்துல வர. பாத்ரூம் பக்கத்திலே ஒரு நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கு எதையோ தூக்கி போடுறாரு. கம்முன்னு அது அமைதியாயிடுச்சு. இவங்களும் அதை கவனிக்கிறாங்க, என்னத்தையோ தூக்கி போடுறானேன்னு. அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் கொலாவறதும், அப்புறம் பின்னாடி இருக்கிற பாத்ரூம் பக்கம் போறதும், அப்புறம் குட் பை சொல்லிட்டு அவர் மறுபடியும் சுவரேறி குறிக்கிறதுன்னு கிளம்பி போயிட்டாப்ல. ஒரு நொடி மட்டும் அந்த பொண்ணு அப்படி திரும்பி போகும்போது அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கல, உருவத்தை மட்டும் தான் பார்க்கறார். இவர் டெய்லருங்கிறதுனால இந்த சைஸ் விஷயங்கள் எல்லாம் இவருக்கு அத்துப்படி நோட்லயே எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பார். அந்த சைஸ் வச்சு பார்த்தா அந்த வீட்ல, அந்த பெரியவர் வீட்ல இருக்கிற மூத்த மருமக அவளாதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர் சொன்ன சைஸ்ல ஒரு 2 இன்ச் சைஸ் குறையுதா அவங்களுக்கு. நோட்ல குறைச்சுதான் எழுதி இருக்கிறாப்ல. நீங்க சைஸ் வேற ஏதோ சொன்னீங்க, இங்க 2 இன்ச் குறையுதேங்கிறாப்ல இந்த பையன் கேட்க. டேய் ஓணம் இப்ப வந்து போச்சுல, ஓணத்துல யாரும் சமைக்கிறது கிடையாது, எல்லாம் ஹோட்டல்ல வாங்கி தின்னு 2 இன்ச் பெருத்து போயிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வேணா காட்டட்டுமா, உன் பாட்டியோட டீடைல் சொல்றேன் பாருன்னு. பாட்டிக்கு ஓணத்துக்கு முன்பு ஓணத்துக்கு பின்பு 2 இன்ச் கூடி இருக்கும். சரியா இருக்கா? இப்ப இன்னொருத்தைய சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓணத்துக்கு முன்பு ஓணத்துக்கு பின்பு சரியா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த பையன் உங்க பொண்டாட்டிக்கு செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அவர் ஒரு முறை முறைப்பார். மாதவன் வீட்டு மூத்த மருமக அப்படின்னு 2 பேரும் முடிவே பண்ணிட்டாங்க. இன்னும் முகரைய மூஞ்சிய சரியா இவங்க கவனிக்காமையே. சரி இதை யாருக்கு சொல்லணும்னு யோசிக்கும் போது மாதவன் வீட்டுல பெரியவர் சொன்னு ஏதாவது ஹார்ட் அட்டாக் ஏதாவது ஆகி செத்து போயிட்டாருன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். அப்புறம் மூத்த பையன் அவன்கிட்ட சொன்னா பொண்டாட்டி அப்புறம் வெட்ட கிட்ட கிளம்பிட்டானா அதுவும் பிரச்சனை ஆயிடும். அந்த வீட்டுல 2வது பையன் ஒருத்தவர் இருக்கிறான். அவன் தான் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுவான்னு அவனுக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்றாப்ல. அதை கேட்டது இவனுக்கு காண்டு. தான் அப்பாவான மாதவன் கிட்ட தனியா கூட்டிட்டு போய் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறார். அதே சமயம் கோயில் வேலை மேல பாத்துட்டு இருக்கிற ஒருத்தர் இவங்கள ஒரு மாதிரி திரும்பி திரும்பி பாக்குறதையும் வைக்கிறதையும் பார்த்தா இவங்க பேசினது அந்த பையன் ஒட்டு கேட்டுட்டா என்ன அப்படிங்கிறதுல கிளாரிட்டி இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு கேட்கும்போது நாமளா தப்பா எதுவும் முடிவெடுக்க முடியாது. அதெல்லாம் உண்மையாங்கிறத தெரிஞ்சுக்கணும். யாருக்கும் தெரியாம நீ ஊர் பக்கம் போய் ராத்திரி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வா அப்படின்னு இளைய பையனை மாதவன் அனுப்பி வைக்கிறார் பெரியவர். அவனும் ஊருக்கு பக்கம் இறங்கிட்டான். ஃப்ரெண்டு காத்துக்கிட்டு இருக்கிறார். அவன் ஹெல்மெட் போட வச்சிருக்கிற ஹெல்மெட்டை பிடுங்கி நான் தாண்டா போட்டுக்கணும்னு போட்டுட்டு வரார். ஏன்னா ஊருக்குள்ள இறங்குனது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. சத்தமே இல்லாம டெய்லர் கடைக்குள்ள வந்து உட்காந்துட்டானுங்க. ராத்திரி ஃபுல்லா இங்கே இருங்க, வீட்டுக்கு போகாதீங்க, ராத்திரி போய் பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்துக்கங்கன்னு எடுத்து சொல்றார். ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா அந்த மில்லு ஓனருக்கும் இதோ இந்த இளைய பையனுக்கும் ஆகவே ஆகாதான். சோ அந்த பிரச்சனையை தேவையில்லாம இதுக்குள்ள இழுத்து விட்டுற கூடாதுன்னு ஏற்கனவே மாதவன் வான் பண்ணாரு. இப்ப நம்ம டெய்லர் கிளம்பும் போது கூட வான் பண்றாரு. அந்த பக்கம் பார்த்தா மாதவன் வேலை பார்க்கறது வேற ஒரு ஊர்ல. மூத்த பையன் இளைய பையன் எல்லாருமே அங்கதான் வேலை பார்த்தாங்க போல. இப்ப அந்த மூத்த பையன் தான் பொண்டாட்டிக்காக ஏதோ சேலையை வாங்கி வச்சுட்டு இது அவளுக்கு பொருத்தமா இருக்கும்னு ஆசையா சேலையை வாங்கிட்டு இருக்கிறான். இதையெல்லாம் அப்பா மாதவன் கவனிச்சிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் இவங்க 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. டெய்லரும் கூடவே இந்த பார்த்தவனும். மீதி 2 பேர் தான் டெய்லரோட கடைக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. ராத்திரி இவங்க 2 பேர் மட்டும் போய் பாக்குறது தான் திட்டம். அந்த சமயமா பார்த்து ஃப்ரெண்டுக்கு போன் வருது பொண்டாட்டிக்கிட்ட இருந்து. எப்ப வருவீங்கன்னு கேட்கறா. ஏய் அது கேட்கற நீ ஏன் அப்படின்னு இவன் சந்தேகப்படுறான். அடுத்த நொடி பொண்டாட்டிய இல்ல எப்ப வருவீங்க தெரிஞ்சாதானே அதுக்கு ஏத்தாப்புல சூடா என்னால சமைக்க முடியும் வைக்க முடியும் அவ சொல்லும்போது அதெல்லாம் வரும்போது தான் வருவேன், போன வைடி அப்படின்னு வரப்போற நேரத்தை சொல்ல மாட்டேங்கிறார். பொண்டாட்டி மேல சந்தேகம். அப்புறம் டெய்லர் சொன்னாப்லயே இளைய பையனும் ஃப்ரெண்டும் அந்த வாழை மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. சொன்னாப்லயே மில்லு ஓனரோட வீட்டுல லைட் எரியுது. அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு இங்க அந்த பொண்ணு வந்து நிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு பாத்ரூம் பக்கம் வந்து நிக்கிறா. அப்புறம் லைட் ஆஃப் ஆகும். அங்க இருந்து அந்த மில்லு ஓனர் எகிரி குதிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. அது மட்டும் நடக்கவே இல்லைங்க. காத்திருந்து நடக்கவே இல்லை. இந்த பக்கம் டெய்லர் வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி வீட்டுல இல்ல, கதவு வேற மூடி இருக்கு. ஐயோ
பொண்டாட்டி இல்லையே, கதவு மூடி இருக்குதே. பொண்டாட்டியோட ட்ரெஸ்ஸை பார்த்ததும் இவருக்கு அந்த சைஸ் ஞாபகத்துக்கு வருது. ஐயோ நம்ம பொண்டாட்டியா இருக்குமோ அப்படின்னு இவருக்கு ஒரு செகண்ட் அப்படியே ஒரு மாதிரி சந்தேகம் ஆயிடுது. என்னடி கதவு புட்டி எங்கடி போனோன்னு கேட்டா, கரண்ட் இல்ல, பக்கத்து வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு வந்தேங்கிற. அப்புறம் இந்த அம்மாவுக்கு சைஸ் இன்னும் 2 இன்ச்சு கூட போல. சேச்சே அப்படி எல்லாம் இருக்காது, ஒரு செகண்ட் நம்ம பொண்டாட்டியை நாம சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு டெய்லரு ஜம்முன்னு உள்ள போறார். அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சதும் இன்னும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சேரி வெளியேன்னு விசாரிக்கிறதுக்காக 2 பேரும் கிளம்பி அந்த பாத்ரூம் இருக்கிற வீட்டுக்கு வராங்க. அம்மா பாத்ரூம் பக்கம் போய் பல்லு விளக்க போனவன் 1 மணி நேரமா விளக்கிட்டு இருக்கான், என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சத்தம் போட்டுருக்காங்க. இவங்க இந்த பக்கத்துல போனா நாய் ஜம்முன்னு இருக்கு, குறைக்கவே இல்ல. நீ பார்க்க வேண்டிய வேலைய இந்த நாய் பாத்துக்கிட்டு இருக்குன்னு பின்னாடி இருக்கிற வர காட்டுறான் டெய்லர். அப்புறம் 2 பேரும் இங்க வந்து பார்த்தா பாத்ரூம் லாக்க அளந்து பார்த்துட்டு இருக்கிறார். என்னடாச்சு அப்படின்னு வந்து விசாரிக்கும் போது இந்த மாதிரி மில்லு ஓனர் வரவே இல்லைன்னு சொன்னதும், அப்படியா வரவே இல்லையா, அப்ப நாங்க 2 பேரும் தான் இந்த மேட்டரை பத்தி பேசணும், எங்க 2 பேரை தவிர யாருக்கு இதை பத்தி தெரியாது, இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கோ, எல்லாத்தையும் மறந்துரு, வாப்பா கிளம்புவோன்னு கிளம்ப போறாங்க. அப்பதான் ஏய் இருங்கடா, அவன் தான் வரலன்னு சொன்னேன், ஆனா இந்த வீட்டு மூத்த மருமக வந்தா நின்னா அப்படின்னு சொல்றான். இவனும் முகரையே சரியா பார்க்கல, ஏதோ உருவத்தை தான் பார்த்தான். அப்ப ஏதாவது நடக்காம இருந்திருக்குமா என்ன அப்படின்னு யோசிக்கிறான். அதே சமயம் இங்க பேசிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள மாமியார் கிட்ட மூத்த மருமக மில்லுக்கு அரிசி அரைக்கிறதுக்கு போகணும், நான் கிளம்புறேன்னு சொல்ற சவுண்டு கேக்குது. அந்த மில்லு ஓனர் தான் இந்த பைய. அப்ப இவங்களுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுமா இல்லையா? பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அந்த அம்மா ஒரு கேட்டு போட்ட வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தவன் பேசுறான், பேசுறதை இவங்க கவனிக்கிறாங்க. அடுத்து பைக்ல போற ஒருத்தவர் பேசுறாரு, அதையும் சந்தேக கண்ணோட பாக்குறாங்க. அடுத்து ஒரு 2 லேடிஸ் கூட எல்லாம் பேசிட்டு அடுத்து போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே நம்ம பைகளும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அந்த அம்மாவுக்கே தெரியாம மில்லு பக்கம் வந்தா மில்லுல ஜட போட்ட ஒரு பொண்ணு ஆல்ரெடி இருக்கிறா. என்னடி நீ வந்திருக்கிற, நீ வந்திருந்து தெரிஞ்சிருந்தா நான் இதை ஒன்ட்ட கொடுத்துட்டு இருப்பேனே, நான் அலைஞ்சிருக்க மாட்டேனே அப்படிங்கிறாங்க மூத்த மருமக. அப்புறம் அந்த வினோத் வரான், மில்லு ஓனர். இந்தான்னு இந்த ஜட போட்டவளுக்கு அவ கொடுத்த ஐட்டத்தை கொடுக்குறான். என்ன வினோத் இப்பெல்லாம் பார்க்கவே முடியறது இல்லையான்னு அந்த அம்மா பேசும்போது, சார் ரொம்ப பிஸி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட போட்டவ போய்கிட்டு இருக்கா. இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கல, ஆனா அவங்க உதட்ட அசைவ வச்சு அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸா போய் கவனிக்கிறார். ஏன் ராத்திரி வரலன்னு இவன் கேட்டாப்லையும், ராத்திரி வர தோணலன்னு அவன் சொன்னாப்லையும், இன்னைக்கு ராத்திரி வர வேண்டியதானு இவங்க கேட்கறாப்லையும், இல்ல அவன் கேட்கறான். அதுக்கு இந்த அம்மா இல்ல கொழுந்தனார் வந்திருக்கிறாருங்கிறாப்ல அந்த அம்மா சொல்றாப்லையும், இதுதான் நடந்துச்சுங்கிறாப்ல காதுல கேட்கவே இல்ல, ஆனா வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இந்த பையன். கேட்டா லிப் ரீடிங் எல்லாம் ரொம்ப அசால்ட்டு, டப்மா ஷாப் எல்லாம் நான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு தன் திறமையை பத்தி புகழ்ந்து கொண்டு இருக்கிறார். கொழுந்தனார் ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல, ஒரே அவமானமா போச்சுன்னு அப்படியே நொந்து போய் உட்காந்துட்டான். தம்பி நீ கவலைப்படாத, உங்க அண்ணன் என்ன சொல்றான்னு பார்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு பேசிட்டே இந்த பக்கத்துல திரும்பி பார்த்தா அவங்க முடியல ஏதோ மாவு பட்டிருக்கும் போல, அதை இவன் தட்டி விட்டுட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டு இவங்க இன்னும் கோவப்படுறாங்க. அதோட மட்டும் நிக்காம அப்பா மாதவனுக்கு போனை போட்டு எல்லாம் உண்மைதாங்கிறாப்ல எடுத்து சொல்றாரு. அண்ணன் கிட்ட சொல்லிடுங்கிறான், நான் தனியா என்னால சொல்ல முடியாது, அந்த சத்தி என்கிட்ட இல்ல, நீ வா 2 பேரும் சேர்ந்து பேசிப்போம் அப்படின்ட்டாப்ல. உடனே இவன் வேலை பார்க்குற அந்த ஊருக்கு கிளம்ப தயாராயிட்டான். இந்த அம்மா மொபைலை நோண்டிட்டே வந்து டீ கொடுத்துட்டு போகுது. போனை பார்த்துக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்க இவனுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. பாய் சொல்லிட்டு இவர் வேலை கிளம்புறேன்னு கிளம்புறாப்ல. குழந்தை ஒண்ணு விளையாண்டுகிட்டு இருக்குது. அண்ணன் பொண்ணா இருக்குமோ போல தெரியுது. அவன் போனதும் அண்ணியார் யாருக்கோ மெசேஜ் அனுப்புறாப்ல தெரியுது. நேரா கிளம்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராப்ல. ஃப்ரெண்டோட தங்கச்சி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன ஏதோ பையன் பார்க்க வந்தாங்களாமே, என்ன ஆச்சுன்னு விசாரிக்க வந்தாங்க, பார்த்தாங்க, ஆனா என்ன மாதிரி ஸ்லிம்மா இல்ல, அதனால ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி போறா. ஃப்ரெண்டோட தங்கச்சி தான் அண்ணனுக்கு மட்டும் இந்த மேட்டர் தெரிஞ்சா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவானோன்னு தம்பி பயந்துட்டு இருக்கிறாப்ல. ஆனாலும் சொல்லித்தானே ஆகணுங்கிறாரு நண்பர். தான் அண்ணன் மட்டும் ஒத்துக்கிட்டா தாங்கிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு எடுத்து சொல்றாரு. எதுவா இருந்தாலும் சரி உன் கூட நிப்பேன் அப்படிங்கிறாப்ல நண்பர். பஸ் ஏறி வேலை பார்க்குற பக்கத்து ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. இங்க வந்ததும் என்னடா நைட்டு வீட்டு லேட்டா போயிருக்கியா அப்படின்னு அண்ணங்காரன் கேட்கறான். எப்படி உனக்கு தெரியும், அதுக்குள்ள அண்ணி சொல்லிட்டாங்களான்னு கேட்க, இல்ல வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்குல்ல அதுல பார்த்ததா அண்ணன் சொல்றாப்ல. இது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுதாக்குன்னு தம்பி முறைச்சுக்கிறான். அப்புறம் அப்பா, மூத்த பையன், இளைய பையன் எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஒரு மேட்டர் சொல்ல போறோம், நீ பேனிக் ஆயிடாத, பொறுமையா கேளுன்னு விலைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்பா. அதை கேட்ட அந்த மூத்த பையன் ஆடி போறான், அண்ணங்காரன் ஆடி போறான். இப்போ உனக்கு 2 வாய்ப்பு தான், ஒன்னு அவளை விவாகரத்து பண்ணு, இல்லையா அவளை திருத்தி மறுபடியும் வாழப்பாரு. இந்த 2 ஆப்ஷனை தவிர வேற ஒரு ஆப்ஷன் பக்கம் போயிடக்கூடாது, நீ தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்பா. அடுத்து அண்ணன் தம்பி கிட்ட போய் நல்லா பாத்தியா, கன்ஃபார்மா அவதானா அப்படின்னு கேட்டா ஆமாங்கிறாப்ல. இந்த பக்கம் அந்த வெட்டி பைய டெய்லரை பார்த்து வாங்க மில்லு வரைக்கும் போய் ஏதாவது நடக்குதான்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறான். நீ வெட்டியா கிடக்குற, நான் 5 பிளவுஸ் தைக்கணும், வர முடியாதுங்கிறாப்ல. சரி இன்னும் அப்டேட் வரலையே, போன் பண்ணி அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு கேளுங்கன்னு வெட்டி பைய சொன்னதும் சரின்னு டெய்லரு புறணி கேட்கறதுக்காக அங்க கால் பண்றாரு தம்பிகாரனுக்கு. என்னாச்சுன்னு கேட்க, மேட்டரை சொல்லியாச்சு, டென்ஷனா தெரியற அண்ணன், என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூப்பிடுறேன் அப்படிங்கிறாரு தம்பி. அதுக்குள்ள டெய்லர் பொண்டாட்டி படத்துக்கு போலாம் சொல்லிவிட்டு இன்னும் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சத்தம் போட பிளவுஸ் தைக்கணுங்கிறாப்ல. பிளவுஸையே கட்டிக்கிட்டு ஆளு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு அவங்க போனை கட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் போனை கட் பண்ணாத மாதிரியே பேசிட்டு சமாளிக்கிறார். நான் உடனே வீட்டுக்கு போனோம், கிளம்புற அப்படின்னு கிளம்பிடுறாரு. அடுத்து இந்த பக்கம் அண்ணங்காரன் முடிவெடுத்துட்டான் போல, விவாகரத்து பண்ணிக்கிறேன் அதான் சரிங்கிறான். ஆனாலும் சுலபமா அவளை விட்டுறக்கூடாது,
போய் ஒரு கை பார்க்கலாமான்னு தம்பி கேக்குறாரு. இல்ல கைங்கலமா புடிச்சாதான் ஏதாவது பண்ண முடியுங்கிறாரு அப்பா. பேசி ஒரு பிளான் பண்ணி எதுவா இருந்தாலும் செய்வோம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்களா. அப்பா மைசூர் பார்க் வாங்கி பேத்திக்காக கொடுத்து விடுறாரு. அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு பொண்டாட்டிக்காக வாங்கின சேலையை தூக்கி போடுவான். இல்லடா இது மாதிரி நடந்துகிட்டேன்னா அப்புறம் அவங்களை கைங்கலமா பிடிக்க முடியாது, அதனால சேலையை எடுத்துட்டு போ, ஒண்ணுமே நடக்காத மாதிரி பழகு அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விடுறாரு அப்பா. பார்த்தா வீட்டுக்கு அண்ணன் தம்பி 2 பேரும் வந்துட்டாங்க. எப்ப வந்தீங்கன்னு அண்ணி வரவேற்கிறாங்க. இவன் உம்முனே இருக்கிறான். உம்முன்னு இல்லாம நல்லபடியா பேசு அப்படிங்கிறாரு தம்பி. துணி ஏதாவது துவைக்கணுமா அப்படின்னு கேட்டு பேக் எடுத்து பார்க்கும்போது புது புடவையா பாத்துறாங்க. மறந்துட்டேன்னு நினைச்சேன், என்ன மறக்கவே மாட்டீங்க போலயே அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறாங்க அண்ணி. ஆனாலும் பயபுள்ள எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறார். அடிக்கடி வரலாம்ல, வேலை வேலைன்னு இருக்காதீங்க அப்படின்னு அவங்க எடுத்து சொன்னா உனக்கு தனியா இருக்கத்தானே பிடிக்கும்னு இவன் எரிஞ்சு விழுகிறான். அப்ப பேசாம துபாய்க்கு போயிரு, ஒரு 5 வருஷம் உனக்கா நான் காத்துட்டு இருக்கிறேன்னு அந்த அம்மா சொல்லிட்டு போயிடுச்சு. இவரு மைசூர் பாக் தின்னுட்டு இருக்கிறார். அப்புறம் சொந்தக்கார மாமா வீட்டுல உட்காந்து அடுத்து என்ன பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா பையனுக்கெல்லாம் இப்ப இதை பத்தி தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த வீட்டு பொண்ணு தங்கச்சிக்காரின்னு நினைக்கிறேன், இந்த வீட்டுல கொஞ்சம் லேட்டா வந்ததா வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க திட்டுறாங்க, ஏன் லேட்டு அப்படி இப்படின்னு சீனு. இவங்க தான் அந்த ஜடை போட்டுட்டு மில்லுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அந்த பொண்ணு மாதிரி தெரியுது. இப்படி தாங்கிட்ட அண்ணங்காரன் தன்னை அதிகாரம் பண்றது தங்கச்சிக்கு சுத்தமா பிடிக்கல. ஓரா பண்றாங்க அப்படின்னு வீட்டுல இருக்க மத்த லேடிஸ் கிட்ட அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அண்ணன் பொண்டாட்டிக்கிட்டையும் அம்மா கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. நீங்க வேணா அவனோட மிரட்டல் கிரட்டலுக்கெல்லாம் பயப்படலாம், நான் எல்லாம் பயப்பட மாட்டேன்னு கட்டன் ரைட்டா பேசிட்டு இருக்குது. வீட்டுல இருக்கிற லேடிஸ் இவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் போதெல்லாம் ஏதோ புது கோயில கட்டுற பத்தி பேசுறாப்லையும் அவங்க போன பிறகு அடுத்து என்னங்கிறத பத்தியும் பேசுறாங்க. அடிச்சு மூஞ்சி இஞ்சிய பேத்துடலாமா அப்படின்னு சொன்னா அப்போ ஊருக்கு ஃபுல்லா தெரிஞ்சு அசிங்கமா போயிடும். ஒருவேளை இல்லைன்னு கூட அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கைங்கலமா பிடிக்கணுங்கிறாரு மாமாவும். நம்ம பரம்பரையிலேயே ரொம்ப புத்திசாலி உன் தம்பி தான், தம்பி சொல்றதை கேட்டு நடந்துக்கலான்னு எல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இங்க சீரியல் ஓடிக்கிட்டு இருக்குது. உள்ள வந்தவரு என்ன மல்லிப்பூ வாசடிக்குதுன்னு விசாரிக்கிறார். பாத்ரூம் பக்கம் மல்லி செடி வளர்ந்துருக்கிறதா இந்த அம்மா சொன்னதும் டார்ச் லைட் எடுத்துட்டு கிளம்பிட்டார். எதுக்குன்னு கேட்டா நாய் குலைக்குது பார்க்க போறேன்ட்டு போறார். ஏதாவது பூனை கணைய பார்த்து குலைச்சிருக்குமோ, யாரையாவது பார்த்த அப்படின்னு நாய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டு பயபுள்ள சுத்தி திரியறத அந்த அம்மா ஜன்னலுக்கு வந்துகிட்டு இருந்து கவனிக்குதுங்க. அடுத்த நாள் காலையில வேலை கிளம்புறேன்னு தம்பி கிளம்புறான். இல்ல மாமா வீட்டுக்கு போறாப்லையா. மாமனா சித்தப்பாவா ஏதோ ஒண்ணு சொந்தக்காரர் வீட்டுக்கு போற. அம்மா ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்க கலப்பா இருக்குங்கிறாங்க. இந்த பக்கம் குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்தது. எலும்பு ஒண்ணு அந்த நாய்கிட்ட இருந்து கிடைச்சதா எடுத்துட்டு வந்து கொடுக்குதுங்க. அப்ப ராத்திரி அவன் கொண்டு வந்து நாய்கிட்ட வீசுறது இந்த எலும்பாத்தான் இருக்கும் போல தெரியுது. கண்ட கழுதி எல்லாத்தையும் எடுக்காத, கைய வாஷ் பண்ணிக்கோன்னு வாஷ் பண்ணி விடுறாங்க அண்ணி. அண்ணனும் தம்பியும் ஏதோ பண்றாங்கிறத இந்த அம்மா புரிஞ்சுக்குது. சொந்தக்காரங்களோட மர வேலை பாக்குற இடத்துக்கு வந்தாச்சுங்க. பிளான் நல்லபடியா நடக்கணும்னு அங்க இருக்கிற பலாமரத்தை 3 தடவை சுத்தி வந்து அப்புறம் திட்டத்தை அரங்கேற்ற போறானுங்க. புது கேரக்டர் 2 கேரக்டர் கிட்ட போன் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு ஆரம்பிக்கிறார். அந்த விஷயத்தை கேட்டதுமே அவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன் இந்த மேட்டரை சொல்றான்னா இவன் பிளான் பண்ற அந்த பிளானுக்கு இவர்களுக்கு உண்மை தெரிஞ்சாதான் உதவுவாங்களோ என்னவோ தெரியல. அப்புறம் இந்த 2 கேரக்டர் அவங்க வீட்டுல இருக்கிற புருஷன் பொண்டாட்டிகளுக்கு நடந்த கதையை சொல்றாங்க. அவங்களுக்கு இது ஷாக்கு. சில பேர் இதை கேட்டு சந்தோஷப்படவும் செய்யறாங்க. பிளானை ஃபைனலைஸ் பண்ணிட்டு சொல்றேன், கைங்கலமா பிடிக்கணுங்கிறாப்ல. அவ மேக்கப் போட்டு மினிக்கிட்டு இருந்தால அப்பவே எனக்கு சந்தேகங்குது ஒரு அம்மா. யார்ட்டையும் எதையும் சொல்லி வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாப்ல. ஆனா சொல்ல போறாங்களோ என்னவோ தெரியல. இங்க பாத்ரூம் பக்கம் போன புருஷங்காரன் அண்ணங்காரன் முதுகுல ஏதோ கறி ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதோட வரான். என்ன ஜம்முன்னு ரெடியா இருக்கிற, எங்க போற அப்படின்னு கேட்கிறாரு புருஷன். மிளகா அரைக்க போறதுக்காக மில்லுக்கு போறதா சொல்றாங்க. அதுவும் இவன் வாங்கி கொடுத்த அந்த புது புடவையை கட்டிக்கிட்டு, நல்ல ஆளுக்காக வாங்கி கொடுத்த புடவை இதை கட்டிட்டு மில்லுக்கு போகணுமாக்கும் அப்படின்னு இவனுக்கு கோவம் வேற. அந்த அம்மா மூஞ்சி ஒரு மாதிரியா மாறிடுச்சு. அந்த சேரியில போனா என்னடா தப்பு அப்படின்னு மாமியார் கூட வக்காலத்துக்கு வராங்க. சேரியில போறதான உனக்கு பிரச்சனை, நான் மாத்திட்டு போறேன்னு அந்த அம்மா சேரி மாத்திட்டு வருதுங்க. அதுக்குள்ள இங்க பார்த்தா மில்லுல ஃப்ரெண்டோட தங்கச்சி எனக்கு ஒல்லியான மாப்பிள்ள தான் வேணும்னு கேட்டுட்டு போச்சுல்ல, அந்த பொண்ணுக்கு உனக்கு 10 ரூபா டிஸ்கவுண்ட்னு 10 ரூபா கம்மியா வாங்குறான். அப்புறம் மில்லுக்கு நம்ம அண்ணங்காரனே ஸ்ட்ரைட்டா வந்திருக்கிறார், மாவு அரைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். இவரே வந்துட்டார் போல. என்ன மிளகா அரைக்கணுமா அப்படின்னு நம்ம போய் விசாரிக்கிறாங்க. போன தடவை அண்ணி வந்தாங்க அப்படின்னு பேசுறான். உங்க அண்ணி வைக்கிற அந்த மசாலா, சாரி உன் பொண்டாட்டி வைக்கிற அந்த மசாலா நல்லா இருக்குன்னு வேற பேசுறான். சொந்தக்காரரோட கடையில இவங்க கேம் விளையாடிக்கிட்டு இருக்கையில அண்ணன் ஓடியாரான். மில்லுக்கு போய் அவனை பார்த்தேன், என் பொண்டாட்டியை அடிக்கடி பாப்பேன்னு, அவ வைக்கிற மசாலா நல்லா இருக்கும்னு என்கிட்டயே சொல்றான், இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாதுன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாப்ல. பிளான் என்னையா சொல்லியா அப்படின்னு கேட்டதும் அவன் படமே வரைஞ்சு வச்சிருக்கான், ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கான். அவ்வளவு டீடைலா ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு பிளான் பண்றத பார்த்து எல்லா பேருக்கும் சந்தோஷம், அந்த அண்ணங்காரனை தவிர. அங்கங்க காய்களை எடுத்து யார் யார் எங்க நிக்கணும் என்ன பண்ணணும்னு எல்லாம் விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இதுதான் இந்த பிளானுக்கான ப்ளூ பிரிண்ட்னு சொல்லும் போது சொந்தக்காரன் கீழே குனிஞ்சு பாப்பான். இந்த விஜய் படத்துல வராப்ல அவ்வளவு சீனி கடை லேதுங்கிறாரு அங்க இருக்கிற வெட்டிப்ப. திட்டத்தோட முதல் பகுதி பொண்டாட்டிக்கிட்ட அவன் நல்ல விதமா பேசணும். ஆனா அதே சமயம் அவங்க உன்னை பேசி உன்னை நார்மல் மூடு கொண்டு வர
பாப்பாங்க, நீ நார்மல் மோடுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு தம்பி அட்வைஸ் பண்ணிருப்பார் போல. அந்த அம்மா பாசத்தோட லவ்வோட பேசும்போது இவரு மனசுக்குள்ள வக்கரத்தை வச்சுக்கிட்டு எப்படி கைகளமா பிடிக்கலான்னு தான் காத்துக்கிட்டு இருக்கிறார். பேசுனதுக்கு எப்படி அந்த பக்கத்துல திரும்பி படுத்துக்கிட்டாருன்னு கவனிங்க. இந்த திட்டத்துக்கு நம்பிக்கையான வேற ஒரு ஆள் வேணுமா? அவங்க அப்பா மாதவனுக்கே போனை போட்டு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரிய ஆள் கிடைக்குமான்னு கேட்க, நான் சொல்றவனை யூஸ் பண்ணிக்கங்கன்னு அவர் அப்டேட் கொடுக்குறாரு. சோ அந்த நம்பிக்கையான ஆள் கிடைச்சாச்சு போல. இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு தண்ணி தட்டிக்கு ஒரு ஏணியை போட்டு ஏறணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. யாராவது கேட்டா டேங்க் அழுக்கா இருக்கு, கழுவு போறோம்னு சொல்லுங்கன்னு இருக்காரு. அங்க இருந்து பார்த்தா வீடு தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. எஸ், இங்க இருந்து தம்பிகாரன் கையசைக்க கரெக்டா அங்க தண்ணி தொட்டில இருந்து பார்த்தா தெரியுதுங்க. அப்புறம் அந்த நம்பிக்கைக்குரிய ஆளை அவரையும் வர சொல்லி அப்டேட் கொடுத்துட்டாங்க. நம்பிக்கைக்குரிய ஆள்னு சொல்லிட்டு போலீஸ்காரமா அது இதுன்னு நிறைய பேர் பேசுறத காட்டுறாங்க. ஒன்னும் பிடிபடல. அப்புறம் கருப்பு Dress ஒன்னு வாங்கணும்னு இருக்கிறாப்ல. அதெல்லாம் இருக்கட்டும்யா, பிளான சொல்லியாங்கிறாங்க. இப்பதான் பிளானே பேச ஆரம்பிக்கிறாங்க. காலையில இவன் வீட்டுல இருந்து கிளம்பும் போது அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பண்ணிட்டு கிளம்புறான். ஏன்னா போற காரியம் நல்லபடியா நடக்கணும்னு. அப்புறம் வேலை இருக்குன்னு ஒரு 10:30 மணிக்கு நீ வீட்டுல இருந்து கிளம்பிடுன்னு அண்ணன் கிட்ட சொல்லிருப்பாப்ல போல. அதே மாதிரி அண்ணனும் சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது இவரோட சம்சாரத்துக்கு மூத்த மருமகளுக்கு இந்த செயின் என்னன்ற பழக்கம் இருக்கும் போல. அத புருஷன் கவனிக்கிறான். பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு குட் பை சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த கூத்தெல்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்கிற அந்த சொந்தக்காரரோட வீட்டுல மர வேலை பாக்குற இடத்துக்கு அவங்க வீட்டு தங்கச்சிகாரி ஏதோ கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்திருப்பாங்க. நீ எதுக்கு நீங்க வந்த அப்படின்னு அந்த வீட்டு ஆம்பளை திட்டுறான். டீ குடிச்சிருப்பீங்க, கிளாஸ கழுவரும் எடுத்துட்டு போறதுக்காக வந்தேன்னு சொல்லும்போது அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்றேன். அப்ப நீயே கழுவுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா சத்தம் போட்டு கிளம்பிடுச்சு. இவங்க 2 பேருக்கும் ஆகாது போல தெரியுது. இந்த சொந்தக்கார அண்ணன் தங்கச்சிகளுக்கு ஆகாது போல தெரியுது. இதுல இருந்து நைட்டு ஃபுல்லா இங்கேயே கடையில உட்காரதா பிளான். கடையை வீடும் பக்கம் பக்கம் தான் சொந்தக்காரங்க வீட்டுல. நைட்டு கால் வரும், என்ன சாப்பிட வரலையா, வீட்டுக்கு வரலையான்னு. அப்படி வரும்போது அண்ணியோட போன் காலை எடுக்கக்கூடாதுன்னு அண்ணன் கிட்ட சொல்லியிருப்பாப்ல. அண்ணனும் போன் காலை எடுக்கல. அடுத்து இவங்க சொந்தக்கார வீடு தானே, சொந்தக்கார அம்மாவுக்கு அவ கால் பண்ணி விசாரிப்பான்னு இவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கால் வருது. அந்த அம்மா கிட்டையும் சொல்லி வச்சிட்டாங்க என்ன பதில் சொல்லணும்னு. அந்த அம்மாவும் கரெக்டா அதே பதில சொல்லுது. இன்னைக்கு உன் புருஷன் வரது சந்தேகம் தான், எல்லாம் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கணும்னு பேசிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப ஆர்வமா சொல்லிக்கிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும் போல இந்த மேட்டர் எல்லாம். சோ ஆம்பளைங்க யாரும் வீட்டுக்கு வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா ஏதாவது தப்பு பண்ணுமேங்கிறதா இவங்களோட எதிர்பார்ப்பு. அடுத்து காலை முடிச்சு விட்டு அந்த சொந்தக்காரம்மா இவங்களுக்கு போன் பண்ணி நீ சொன்ன ஆப்ல கரெக்டா கால் வந்துச்சு, மீன் குழம்பு அது இதுன்னு விசாரிச்சுட்டு கடைசியா என் புருஷன் எங்க வருவாரா இல்லையான்னு விசாரிச்சா எல்லாம் நீ சொல்றபடி தான்டா நடக்குது அப்படின்னு பசங்களை உற்சாக வேறப்படுத்துது அந்த அம்மா. அடுத்து இந்த சொந்தக்காரர் அவர் வீட்டுல போய் நைட் எங்களுக்கு மர வேலை இருக்குது, அதனால நாங்க வர லேட் ஆகும், காலையில தான் வருவோம், என்ன டிவி பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போய் படுங்க அப்படின்னு சத்தம் போடுறாப்ல. இந்த டிவி பார்க்குற கோஷ்டி இருக்குல்ல, இவங்கெல்லாம் இந்த பிளான்ல உள்ள வரல. இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்ப இதை சொல்லிட்டு போறான்ல, இவனோட பொண்டாட்டி தான் அங்க உட்கார்ந்து அந்த சீரியலை பார்த்துட்டு இருக்கிறது. வர லேட் ஆகும், எங்களுக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம், வீட்டை மூடிட்டு படுத்து தூங்குங்க, டிவி ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறான். பிளானோட ஃபர்ஸ்ட் பேஸ் முடிஞ்சிருச்சான். இப்போ செகண்ட் பேஸா என்னது, சரக்கடிக்கிறது. எல்லாம் தைரியத்துக்காக சரக்கடிச்சுக்கிறாங்க. கம்பு கயிறு எல்லாத்தையும் சாமி கும்பிட்டுட்டு அன்னங்காரனுக்கு ஒப்படைக்கப்படுது. அடுத்து அடிக்கிறதுக்கு ஏதோ ஆயுதம், அது தம்பிகாரனுக்கு கொடுக்கப்படுது. அவரும் ஜாமியை கும்பிட்டுட்டு வாங்கிக்கிறார். எல்லாம் மரத்தால செய்யப்பட்டது. ஏன்னா கம்பிகளை பயன்படுத்தி அடிச்சு செத்து போயிட்டாங்கன்னா கேஸ் ஆயிடும்ல, அதுக்காக மரத்தால செய்யப்பட்ட ஆயுதம். கையங்களமா புடிச்சதுமே அந்த சொந்தக்கார பையன் தான் யாருக்கோ கால் பண்ணி வர சொல்லணுமா. கரெக்டா கால் பண்ணணும், ரொம்ப நேரம் அவங்களை என்னால பிடிச்சு வச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு பேசுறாரு தம்பி. அடுத்து ஒரு பக்கெட் எடுத்து வைக்கிறான். இது எதுக்குன்னு கேட்டா, மிஷன்ல எல்லாரோட ஆர்வம் இருக்கணும், போன் இருந்தா டைவர்ட் ஆயிடுவீங்கன்னு சொல்லி எல்லாரோட போனையும் அதுக்குள்ள எடுத்து போட சொல்றான். எஸ் சார், ஓகே சார்னு டெய்லர் சல்யூட் அடிக்கிற ரேஞ்சுக்கு மிலிட்டரி லெவலுக்கு ஸ்கெட்ச போடுறானுங்க. எல்லாரோட போனையும் உள்ள போட்டாச்சு. வெற்றியோட வாங்கடான்னு சொந்தக்காரர் வாழ்த்தி அனுப்புறாரு. அண்ணனும் தம்பியும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. கருப்பு கலர் சட்டையை போடுறாங்க பாருங்க. ஏன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில இருக்கட்டும்னு போடுறாங்களோ என்னவோ, இல்ல இருட்டுக்குள்ள இவங்க போட்டிருக்கிற Dress காட்டி கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க போல தெரியுது. அந்த பக்கம் பெரியவர் மாதவன் சாமியவே பார்த்துட்டு நல்லபடியா நடக்கணும்னு கும்பிட்டு இருக்கிறார். அண்ணனும் தம்பியும் ஸ்பாட்டுக்கு நடந்து வரானுங்க. இந்த ஏணில ஏறி தண்ணி தொட்டிக்கு போய் உட்கார வேண்டிய கேங்கு டெய்லர் கேங்கு. அவங்க அங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க அந்த வாழைமரத்துக்கு பின்னாடி வாழங்கனுக்கு பின்னாடி வந்து சேஃபா ஸ்பாட்ல உட்காந்துட்டானுங்க. இந்த ஸ்பாட்ல ஒரு நேரத்துக்கு தான் இருக்க முடியும், இதுக்கு பிறகு அதுக்கு பிறகு பப்பாளி மரம் இருக்குது, அதுக்கு பின்னாடி போய் உட்காந்து தான் நம்ம பார்க்க முடியும்னு தம்பி முன்னாடியே அட்வான்ஸா சொல்லி வைக்கிறான். அண்ணியோட வீட்டுல சீரியல் ஓடிக்கிட்டு இருக்குது. சீரியல் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா சாப்பிட்ட தட்டை எடுத்துட்டு உள்ள போறாங்க. இந்த பக்கம் ஆர்வமா பசங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. தட்டை அண்ணி கழுவி வச்சாச்சு. இங்க நாய் வேற எதுக்கோ வாலாட்டிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்குது. அவன் வரான் போல அப்படின்னு தம்பி சொல்றான். நாய் வேற விடாம இப்ப குலைச்சிக்கிட்டு இருக்குதுங்க. எங்க பிளான கெடுத்து விட்டுருமோன்னு எல்லா ஆம்பளைங்களும் பயப்பட்டு இருக்காங்க. நாய் கத்திக்கிட்டே இருக்குது. டார்ச் லைட் எடுத்துட்டு போய் என்னன்னு ஒரு 8 பாருமான்னு மாமியார் சொன்ன பிறகு அன்னிகாரி சரி என்னன்னு பார்க்கலாமேன்னு வெளியில வராங்க. டார்ச் லைட் அடிச்சு இந்த பக்கம் சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு இருக்கும்போது புருஷன் மேல மட்டும் அந்த டார்ச் லைட் பட்டுச்சு, சோலி முடிஞ்சுன்னு தண்ணி தொட்டி மேல உட்காந்துட்டு இருக்கிற நம்ம டெய்லர் சொல்லிட்டு இருக்கிறார். சுத்தி முத்தி அடிச்சு பார்த்துட்டு யாரும் இல்லன்ட்டு அண்ணி உள்ள போயிட்டாங்க. அப்ப திடீர்னு சந்தேகம் வந்து இந்த பக்கம் லைட் அடிச்சு பாக்குறாங்க. அங்கேயும் யாரும் இல்ல. சரின்னு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அடுத்து தம்பிக்காரன், அடுத்து நீங்க வாழை மரத்துக்கிட்ட போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, வாழை மரத்துக்கிட்ட போங்க அப்படிங்கிறான். இருட்டுல என்ன கடிச்சிருச்சுன்னா அப்படின்னு அண்ணன் பயப்படும் போது அதெல்லாம் பயப்பட வேண்டாம், நாயை அமைதிப்படுத்த வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்ட்டு தம்பி போறார். உள்ள
சீரியல்லையும் எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள சத்தமே இல்லாம நுழையறான். இங்க வெளியில தம்பிக்காரன் சத்தமே இல்லாம நாய்கிட்ட நெருங்குறான். நாய்க்கு ஏதோ சாப்பிட போடுறாரு. பப்பாளி மரத்து பக்கம் அண்ணங்காரன் போயாச்சு. சொந்தக்காரரோட பையனும் அடுத்து என்னன்னு ஆர்வமா காத்து கிடக்குறாங்க. சீரியலை பார்த்தா வீட்டுல இருக்கிற மருமக அப்படியே கோவத்துல பொங்கி எழுவதா போல ஒரு காட்சி. ஒரு வழியா தம்பி நாய அமைதிப்படுத்திட்டாப்ல. கரெக்டா விலகி போகும்போது ஜன்னல் கதவை திறந்துகிட்டு அண்ணி யாரோ இருக்கிறாங்களோன்னு செக் பண்ணி பாக்குறாங்க. ஜஸ்ட் மிஸ், செவத்தோட செவரா பள்ளி மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு தம்பி. அப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு தம்பியும். ஒரு வழியா சீரியல் இப்பதாங்க முடியுது. சீரியல் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த மில்லு ஓனர் வர வேண்டிய நேரம் அப்படிங்கிறான் தம்பி. எல்லாரோட வீட்லயும் சீரியல் முடிஞ்சதுமே எல்லா பேருமே ஆர்வமா இருக்கிறாங்க. இருக்கிற அத்தனை ஆம்பளைகளுக்கும் இவன் வீட்டுல தான் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறதுல ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்வம். அடுத்தவன் குடியை கிடக்கிறதுல அம்புட்டு சந்தோஷம் போல. எதிர்பார்த்தாப்லயே பக்கத்து வீட்டுல லைட் எரியுது. தண்ணி தொட்டிக்கு மேல இருந்து லைட் எரியுது அப்படின்னு அப்டேட் கொடுக்க கீழே இருக்கிற பசங்க எல்லாம், சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கிரிக்கெட்ல ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறாப்ல தொட்டிக்கு மேல இருந்து இவங்க அப்படியே ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இன்னும் 20 செகண்ட்ல இவங்க 2 பேரும் வருவாங்க பாரு அப்படின்னு அப்டேட் வேற. இந்நேரம் வந்திருக்கணும், அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்னு சொந்தக்காரி ஒருத்தி கத்திக்கிட்டு இருக்கா. எதிர்பார்த்தாப்லயே அவங்க வராங்க. அண்ணனை கட்டி பிடிச்சுக்கிறான் தம்பி. ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. இந்நேரம் அவன் வரணும்னு இன்னொரு சொந்தக்காரி பேசிட்டு இருக்குது. எதிர்பார்த்தாப்லயே சுவத்து மேல ஏறிட்டான் மில்லு ஓனர். எகிரி குதிச்சு பாத்ரூம் நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்காரு மில்லு ஓனர். அந்த நாய்க்குன்னு ரெடியா எலும்பு வச்சிருக்காப்ல. எலும்பு தூக்கி போட்டதும் நாய் எலும்பு நக்கிக்கிட்டு கடிச்சுக்கிட்டே கிடக்கும். குலைக்காது. இவருக்கு வசதியா இருக்கும்னு கரெக்டா எலும்பு தூக்கி போட்டு வரார். அந்த பொண்ணு கிட்ட போய் கட்டி பிடிச்சு முத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்க அதையெல்லாம் பார்த்த அண்ணனுக்கு அழுகழுகையா வருது. தயவு செய்து சத்தமா அழுது காரியத்தை கெடுத்துறாத, பொறுமையா இருங்கிறான் தம்பி. அடுத்து அவங்க 2 பேரும் பாத்ரூம்குள்ள போறாங்க. இதான் சரியான தருணம்னு இவங்க 2 பேரும் வேக வேகமா ஓடியாரானுங்க. ஓடியாந்து பாத்ரூமோட வெளி பக்கத்துல அன்னைக்கு தாப்பாவை அளந்து பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, குறுக்க ஒரு குச்சியை கொடுத்துட்டாங்க. இப்ப பாத்ரூம்குள்ள இருக்கிற ஆட்கள் வெளியில வர முடியாது. அப்புறம் ஒரு லைட்டை போட்டு விட்டாங்க. அப்ப பிளான் சக்சஸ். பாத்ரூம்குள்ள அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். கூப்பிடுறா ஊரை கூப்பிடுறான்னு மாடியில இருந்து சத்தம் போடுறாங்க. சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். பாத்ரூம்குள்ள மாட்டிக்கிட்டாங்களா, வரட்டும் பிடிப்போம் அப்படின்னு சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா கிளம்பி வராங்க. டெய்லர் கேங்கு, சொந்தக்கார கேங்கு எல்லாம் மொத்தமா வருதுங்க. உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சான். இன்னும் வரலையேன்னு அண்ணனும் தம்பியும் காத்து கிடக்குறானுங்க. இவங்க 4 பேர் இங்க வந்துட்டாங்க. ஆக மொத்தம் 6 பேர் காத்து கிடக்குறாங்க. அந்த சொந்தக்கார பையன் தான், என்ன வினோத் சந்தோஷமா இருக்கு போல, உன்னை கையும் கிளம்பா பிடிக்கணும் தாடா காத்துக்கிட்டு இருந்தேன், வாடி மாப்ள அப்படிங்கிறாப்ல. சொந்தக்கார பையன் ஊரே உனக்கா காத்துக்கிட்டு இருக்கடி, வாடி அப்படின்னு கூப்பிடும் போது டேய் விளையாடாத, ஒழுங்கா கதவை தர அப்படின்னு உள்ள இருந்து மில்லு ஓனர் சவுண்ட் கேக்குது. டேய் அவசரப்படாத, கதவை தர, நாம பேசுவோம் அப்படிங்கிறான் உள்ள இருந்து. முடியாதுன்னு நம்ம தம்பிக்காரன் கத்துறான். இருக்கிற ஆட்கள் பத்தாதுன்னு இன்னும் சில பேர் வரணுமா, அது வரைக்கும் உள்ளே கிடங்குறான் தம்பி. டெய்லர் வேற காரி துப்புறாரு. கல்யாணமான பொம்பளைகள் எல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருந்தா நாம எப்படி மான மரியாதையோட வாழ்றது அப்படின்னு. உடனே அந்த சொந்தக்கார வீட்டு பையன் அப்படித்தான், கல்யாணமான பொம்பளைகள் எல்லாம் அப்படித்தான். அதனாலதான் ஸ்ரீராமரே சீதைய தீ குளிக்க சொல்லி டெஸ்ட் பண்ணாப்லையா. அதை ஜஸ்டிவே வேற பண்றானுங்க அவனுங்க. உனக்கும் சரி உன் கூட இருக்கிறவளுக்கும் சரி இன்னைக்கு இருக்குடா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இதுல வேற உணர்ச்சப்பட்டு நம்ம அண்ணங்காரன் கத்திருவாரு, நீ வெளியில வாடா உனக்கு இருக்குடா அப்படின்னு. அம்மா சவுண்ட கேட்டு என்னன்னு வெளியில வராங்க. என்னடா இத்தனை பேர் இங்க நிக்கிறீங்க பாத்ரூம் வெளியில, என்னடா நடக்குதுன்னு அம்மா விசாரிச்சா இவங்க முழிக்கிறாங்க திருன்னு. அம்மா சத்தம் போடாதன்னு அண்ணன் மெதுவா வந்து எப்படா சொல்றதுன்னு தங்கிட்டு இருக்கும்போது சும்மா சொல்லுங்கிறாரு சொந்தக்காரர். என் பொண்டாட்டிக்கும் அந்த மில்லு ஓனருக்கும் கள்ள தொடர்பு பாத்ரூம்குள்ள இருக்கிறதா இவரு எடுத்து சொல்றாரு. இதை கேட்ட மாமியாருக்கு அப்படியே ஷாக்கு. டேய் என்னடா சொல்ற, உன் பொண்டாட்டி பாத்ரூம்குள்ள இருக்காளா அப்படின்னு மறுபடியும் கேக்குறாங்க. ஆமா அப்படின்றாங்க பசங்க. அப்ப குழந்தையோட அங்க படுத்து கிடக்கிறது யாரா அப்படின்னு அந்த அம்மா கேட்க இவங்க எல்லாரோட மூஞ்சியும் புஷ்னு போயிடுச்சு. இது என்னடா கதையில ட்விஸ்ட்ங்கறாப்ல புஷ்னு போயிடுச்சு. சத்தம் கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த அண்ணியாரே வெளியில வந்துட்டாங்க. எல்லா பேரும் யாருன்னு படம் முழுக்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த அம்மாவே தூங்கிட்டு இருந்து வெளியில வருது. அண்ணனும் தம்பி வாய புழக்கிறானுங்க. அத பார்த்த நம்ம வேலை வெட்டி இல்லாத பையன், யோ டெய்லரு சைஸ் எல்லாம் பக்காவா சொல்லுவேன்ன சொதப்பிட்டேயா அப்படிங்கிறாரு அவரு. அண்ணங்காரனுக்கும் தம்பிக்காரனுக்கும் ஆச்சரியம். அடுத்த கொஞ்ச நேரத்துல இன்னும் ஒரு 7-8 பேர் வந்து நிக்கிறானுங்க. ஊரே ஒண்ணு ஊறிடுச்சு. இப்ப ஊர்காரங்க வந்ததும் என்னடா சொல்றதுன்னு தெரியாம, எனிவே அந்த மில்லு ஓனருக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஆகாது. மில்லு ஓனரு யாரு கூடயோ கள்ள தொடர்புல இருக்கிறாரு. பாத்ரூம் பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. கைங்களமா புடிச்சிட்டோம், வெளியில பூட்டி வச்சிட்டோம்னு சொந்தக்கார பையன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். சொந்தக்கார அப்பாவும் ஆமா ஊர்ல இருக்கிற ஒரு பொம்பளைய விடுறது இல்ல, எல்லாரு கூடயும் அவன் வலிஞ்சுக்கிட்டு தான் பேசுவான் அப்படின்னு சத்தம் போடுறாப்ல. அடுத்த ஒரு சொந்தக்காரி இவதான் சந்தோஷப்பட்டா. அவ வந்து என்னாச்சு உங்க அண்ணிய புடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறான். அவர் சைகை காட்டுறாரு. அப்புறம் தான் தெரியுது பாத்ரூமுக்கு வெளியில நிக்கிறாங்க அவங்கன்னு. அவங்க இல்லனா அப்ப உள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு கேக்குது அந்த அம்மா. உள்ள இருக்கிறது யாருன்னு யாருக்குமே தெரியல. இதுக்கு மேல என்ன திறங்க பாத்திரலாம் அப்படின்னு ஊரே முடிவு பண்ணி பாத்ரூம் கதவை இப்ப திறக்கிறாங்க.
போட்டாங்க. உள்ள இருந்து யாரும் வெளியில வரல. வாங்க கைத்தட்டி வரவேற்போம்னு அந்த சொந்தக்கார பையன் கைத்தட்டி வரவேற்கிறான். கதவை திறந்துட்டு வெளியில வர்றது மில்லு ஓனர் தான். அத்தனை பேரோட ஆர்வமும் அடுத்து ரெண்டாவதா வரப்போறது யாருங்கிறவங்க மேலதான் இருக்குது. என்னம்மா வாமா வெளியில வா, ஊரு பாக்கட்டும், அவமானப்படட்டும், வா வெளியில வா அப்படின்னு கூப்பிடுறாரு அந்த சொந்தக்கார வீட்டு பையன். பார்த்தா அசிங்கப்படட்டும் அவமானப்படட்டும்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த சொந்தக்கார பையனோட பொண்டாட்டி தான் உள்ள இருந்து வெளியில வரா. பார்த்ததும் பயபுள்ள அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டான். அடிக்கிறதுக்கு பாயிரான். என்ன அவமானப்படுத்திட்டியடி அப்படின்னு. அடிக்க பாயிரவன ஏய் பொறுமையாடுறா, பேசி தீர்த்துக்கலாம்டா அப்படின்னு அண்ணங்காரன் சொல்லும் போது, எது பேசி தீர்த்துக்கிறதா, எப்படி பொறுமையா பேச முடியும், தீர்க்க முடியும்? உன் பொண்டாட்டி உள்ள இருந்து வருவான் தானே நீ எதிர்பார்த்த? உன் பொண்டாட்டி உள்ள இருந்து அதை எதிர்பார்த்தாப்லயே வந்திருந்தா நீ பொறுமையா இருப்பியா அப்படின்னு கேக்குறாப்ல. கோர்ட்ல கேஸ் போடணும், விவாகரத்தெல்லாம் வாங்கணும், அடிச்சு துவைக்கணும்லாம் சொன்னேன்ல அப்படின்னு நல்லா போட்டு விட்டாங்க. அன்னிகாரிக்கு எப்படி இருக்கும்? கலங்கி போய் கோவத்தோட நிக்கிறாங்க. தம்பிக்காரனும் டேய் ஓவரா பண்ணாதடா, பொறுமையாறான்னு சொந்தக்காரனை பிடிச்சா, ஏண்டா நீ தாண்டா திட்டம் போட்ட, ப்ளூ பிரிண்ட் பிளான் அது இதெல்லாம் போட்டேடா, அப்ப தெரியலையா அதெல்லாம் ஓவர்னு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க தம்பிக்காரனும் தலகுனிறான். அந்த வேலை வெட்டி இல்லாதவன் தான் நீங்க தான் இங்க இருக்கிறீங்கன்னு அங்க ஆரம்பிச்சு கடைசியில சொந்தக்காரங்க வீட்டுல மர வேலை பாக்குற இடத்துல ப்ளூ பிரிண்ட் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு திட்டம் போட்டதுன்னு மொத்த கதையையும் அவங்க கிட்ட போட்டு கொடுத்துட்டான். அப்புறம் நம்ம டெய்லர் சைஸை வச்சதே நீங்க தான் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சாப்லையா, கரெக்டா தப்பா கண்டுபிடிச்சிருக்கான். டெய்லருக்கும் அவமானமா போகுது. அதுக்கடையில டேவும் முண்டாட்டியா காணமுடான்னு வீட்டுல இருந்து ஒருத்தி ஓடியாராங்க. இதோ பாத்ரூம்ல பம்மிக்கிட்டு நிக்கிறா பாருவோம் வீட்டு மருமகன்னு புருஷனை பொட்டாட்டிய பத்தி தப்பா பேசுறான். மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு எல்லாரும் அந்த பொண்ணை கடிச்சு கொதறாங்க. மானம் கௌரவமா? ஒரு பொண்ணோட மானம் இங்க ஊசலாடுதே. உங்க வீட்டு பொண்ணா இந்த பாத்ரூம்குள்ள உங்க வீட்டு பொண்ணு இருக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா இத்தனை பேர் ஊரை கூட்டிட்டு மொத்தமும் வந்து நின்று இருப்பீங்களா? யாரோ ஒரு வீட்டு பொண்ணு நினைச்சுக்கிட்டு தானே மானம் கௌரவம் இதையெல்லாம் பார்க்காம எல்லா பேரும் வேடிக்கை பார்க்கறதுக்கு கிளம்பி வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. சரி பார்க்கணும்னு வந்துட்டீங்க, இப்போ உங்க எல்லாரும் முன்னாடியும் காட்டுறேன்னு சொல்லி மில்லு ஓனரை முத்தம் கொடுக்க போக சொந்தக்கார பெரியவர் வேணாங்கிறாரு. ஏமா தேவையில்லாம சீனை போடுற அப்படின்னு கேட்க, இது நானா சீனை போடுறேன் அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. நான் பண்றதா உங்களுக்கு சீன் மாதிரி தெரியுதா? என் புருஷன் இவ்வளவு நேரம் பண்ணது சீன் இல்லையா அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. நானும் சில விஷயங்களை பேசணும், பேசித்தான் ஆகணும்னு ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல ஒரு தடவையாவது எப்படி இருக்க, சாப்பிட்டியா, ஏதாவது கேட்டிருப்பியா அப்படின்னு புருஷனை கேட்கும்போது புருஷன் தலகுனிறான். வீட்டுல எனக்கு பிடிச்ச ஒரு சீரியலை பார்க்கணும்னு உட்காருவேன், ஆஃப் பண்ணிட்டு போய் படு வந்துன்னு சத்தம் போடுவேன், அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்ல, அடிமையா தான் நான் வச்சிருந்தேன் அப்படின்னு கேட்கறா. உன் கூட பேசுறதுக்கே பயமா இருக்கும்போது என் கஷ்டத்தை எப்படி உங்ககிட்ட கொட்ட முடியும்? அந்த மாதிரி சூழல்ல நான் பேசுறத நான் அழுகிறத கேட்கறதுக்கு கூட இருந்தது இந்த வினோத் மட்டும்தான் மில்லு ஓனரை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. என்ன நேசிக்கிறதுக்கோ சொல்றத காது கொடுத்து கேட்கறதுக்கோ இவர் மட்டும் தான் என் கூட இருந்தார். அப்ப இவருக்கு முத்தம் கொடுக்காம வேற யாருக்கு முத்தம் கொடுக்கறதுன்னு அந்த அம்மா கேக்குது. இவனை கூப்பிட்டா எங்க வேணாலும் போவேன் அம்பிட்டு பேசிடுச்சுங்க. உடனே மில்லு ஓனர் அந்த அம்மா கைய பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது புருஷங்காரன் தடுக்கிறதுக்கு வருவான். தம்பியும் தான் விடுங்க, அவங்க ரெண்டு பேருமே வயசு வந்தவங்க, யாரும் தடுக்கிறதுக்கு உரிமை இல்ல, போறாங்கன்னா போட்டோம் விட்டுருங்க அப்படின்ட்டார். அப்புறம் அடி மொத்த அடி பொலிர்னு விழுகிறது தம்பிக்காரனுக்கு தான். அவங்க அம்மா ஒரு பொலிர்னு ஒரு அடி கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு டயலாக் கேட்பாங்க பாருங்க, வேற லெவல் கேள்வி அது. அடிக்கடி வெளியூர்னு வேலைக்கு போற உங்க அப்பங்கிட்ட போய் கேள்றா, உண்மையிலே அவன் தான் உங்க அப்பனானு உங்க அப்பங்கிட்ட கேளு, அப்புறம் ஊர் பஞ்சாயத்தை பத்தி பேசுறதுக்கு வரலாம்னு சரியான அறை. அடுத்து தான் மருமகளை பார்த்து, இவன் இல்ல இந்த ஊரே தப்பா சொன்னாலும் நான் உன்னை நம்புறேன்னு மூத்த மருமகளை விட்டு கொடுக்காம பேசுறது மாமியார் மட்டும்தான். நீ இல்லைன்னா இந்த வீடே துண்டா போயிடும், அந்த கடவுளே வந்து உன்னை தப்புன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன்னு சொன்னதும் மருமக அழுக ஆரம்பிச்சிடுறா. ஊர்க்காரையும் மொத்த பேருக்கு முன்னாடியும் உன் புருஷனை ஓங்கி ஒரு அரை அப்பதான் இவனுக்கு புத்தி வரும்னு அறையா அம்மாவே பர்மிஷன் கொடுக்குறாங்க. அடி வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும்னு வேற இவங்கிட்டையும் சொல்லியாச்சு. அவனும் அடி வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறான். அந்த அம்மா முன்னாடி வருது, கோவம் தான், அடி வாங்குறதுக்கு அவர் தயாரா இருக்கிறார். போலிர்னு ஒரு அரவுட்டாப்ல மருமகளை கூட்டிட்டு மாமியார் கிளம்பும் போது சொந்தக்காரி ஒருத்தி கூடையே வர பாப்பா. எங்கடி வர, ஆர்வமா பாக்குறதுக்கு வந்தேல, வந்த வழியில உடனே திரும்ப போயிடு, வீட்டு பக்கம் வந்துடாதன்னு அந்த பொம்பளைக்கு திட்டு. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் கிளம்ப போகையில, என்ன அப்படியே போற, ஒரு நிமிஷம் நில்லுமான்னு சொல்லி நம்ம டெய்லர் போய் இந்த உன் பேண்ட்டை மறந்துட்டு போற, பேண்ட் எடுத்துட்டு போகணும், பேண்ட் எடுத்து கொடுக்குறாரு. இது ஒண்ணு ஏன் பேண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போகுது. ஐயே அப்ப யாரு பேண்டா இருக்கும்னு இவங்க அடுத்த பாட்டுக்கு அடி போடுறானுங்க. அந்த பேண்ட் யாருடையது அப்படின்றதுக்கு இப்படி போறானுங்க. இந்த பக்கம் பார்த்தா மில்லு ஓனர் எந்த வழியா எகிரி குதிச்சாரோ அதே வழியா அடுத்த முண்டாட்டியை கூட்டிக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ளேயே எகிரி குதிச்சிட்டு கிளம்புறாரு. படம் பார்த்தாச்சு. இதுல ரெண்டு வகையான கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கலாம், யார் சரி யார் தப்புன்னு கமெண்ட்ல வந்து கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. யாரோட தப்புன்னு நினைக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுகிற புருஷனோட தப்பு தான் இதுக்கெல்லாம் காரணமா, இல்ல அந்த பொண்டாட்டியோட தப்பு தான் இதெல்லாம் காரணமா? யார் மேல தப்புன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க பாப்போம். அட அத்தோட படம் முடியலங்க, படம் இன்னும் இருக்குது போல. என்ன ஆகுதுன்னு பாருங்க. பெரிய மனுஷன் இவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே தான் பொண்டாட்டி கிட்ட என்ன ஏதுன்னு பேசியிருக்கணுமா இல்லையா? பொண்டாட்டி கிட்ட இத பத்தி அவர் பேசியிருந்தாருன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. யாரு இந்த மாதவன் பெரிய வர சொல்றேன். அவர் பண்ற தப்புக்கு அவரை 100 உக்கி போட சொல்லி இருக்காங்க போல பொண்டாட்டி. அதுவும் பாருங்க மாமியார் அம்மா வீடியோ கால்ல வந்து கரெக்டா தோப்புக்கரணம் போடுறாரா அப்படிங்கறத எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத்தோட தான் படம் எங்க முடியுது. நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.